நண்பர்களே, நான் ஜெஸ்ஸி ஜோலி. இன்றைக்கி நம்ம கேக் பண்ண போகிறோம், பனானா கேக். இதுக்கு வந்து பீட்ரு தேவையில்லை, ஓவன் தேவையில்லை, நம்ம ஈஸியாக செய்யலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதில் வந்து 4 பழம் 4 எக் எடுத்திருக்கோம். டெமராரா சுகர் ஒரு கப் எடுத்திருக்கோம். இதுக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் சுகர் எடுக்கலாம். இது எங்கிட்ட இருந்ததுனால நான் இதை எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் வந்து நம்ம மிக்சியில் போட்டு அடிக்க போகிறோம். இதில் போட்டாச்சு, பழமும் எக்கும் போட்டுட்டேன். இப்போ இந்த சுகர் இதில் போட்டுடுறேன். ஒரு கப்பு சுகர் இருக்குது, இதில் போட்டுட்டு அரைச்சிடுறேன். மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கோதுமை மாவு எடுக்கணும். ஒரு கப்பு போட்டாச்சு, இது இன்னொரு கப்பு சேம் அளவு. 2 கப்பு போட்டாச்சு. 4 வாழைப்பழம், 4 எக்கு, அப்புறம் ஒரு கப்பு சுகரு, அதுக்கப்புறம் 2 கப்பு இதே கப்பில் 2 கப்பு கோதுமை மாவு. இதை வந்து நம்ம நல்லா கலக்கிக்கலாம். ஸ்பூன்லேயே கலக்கினா போதும். இப்போ வந்து ஒரு கப்பு நெய் எடுத்திருக்கேன். இதுக்கு நீங்கள் பதிலாக பட்டர் எடுக்கலாம். இது வந்து உருக்கி வச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம். நல்லா நம்ம இதில் போட்டு கலக்கியாச்சு. இப்போ பாதாம் வந்து ஃபஸ்ட்டே ஊற போட்டு அது தோல் உரித்து நான் மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கேன். இது ஒரு அரை கப்பு எடுத்திருக்கேன். இந்த அரை கப்பை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன், ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா எசன்ஸ் ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ நெய் வந்து நம்ம இந்த ஒரு பாத்திரத்தில் நம்ம நல்லா நெய் தடவிக்கிறோம். பட்டர் பேப்பரெல்லாம் நம்ம வேணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் இதை நம்ம வந்து இதில் போடுறோம். இப்போ நம்ம இதெல்லாம் நல்லா செட் பண்ணிட்டோம். கொஞ்சம் லெவல் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து ஏர் பபிள்ஸ் இருந்தால் செட் ஆகிறதுக்காக கொஞ்சம் அப்படியே டிப் பண்ணிக்கலாம். இந்த பாத்திரம் நான் வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. கொஞ்சம் ஹீட் ஆகிருக்கு. இதில் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டு நான் வச்சுட்டு நம்ம கேக்கை வந்து நான் வைக்கிறேன். அதுக்கப்புறம் அதோட மூடியெல்லாம் மூடிடுறேன். நல்லா டைட்டாக இருக்கிறதுக்கு, ஏர் உள்ள போகாமல் இருக்கிறதுக்காக நான் இந்த கல்லையும் மேலே வைக்கிறேன். இப்போ 1 hour 20 minutes இது நம்ம கழிச்சு திறந்து பார்க்க போறோம். பாருங்க, நல்லா சாஃப்டா இருக்கு. பாருங்க, நல்லா சாஃப்டா இருக்கு. நல்லா இருக்கு. இப்போ இது நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல டேஸ்ட் இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன். நீங்கள் இது மாதிரி கண்டிப்பாக செய்யுங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள், இல்லைன்னா கொஞ்சம் பொடியும். ரொம்ப ஸ்லோவில் வச்சு தான் வேக வைக்கணும். மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்லோவில் வச்சுடுங்க. ஸ்லோவில் தான் வேக வைக்கணும். 1 hour 20 minutes வைக்கணும்.